சரியான நேரத்தில் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஆன்டிசிபேட் ஆயிருந்த ஒரு கேட்சை எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் ட்ராப் பண்ணுவார். ஸோ உடனே அந்த இடத்துல வந்து ரோஹித் சர்மாலாம் டென்ஷன் ஆகி ஒரு சில விஷயங்கள் ஹீட்டடாக நடக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய ஆகாஷ் தீப்போட 39.2 அந்த ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னஸ் லபுஷே ஒரு கேட்ச் கொடுப்பாரு. ஸோ அந்த கேட்ச் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க்கான கேட்சு அப்படிங்கிறதுல கிடையவே கிடையாது. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெகுலேஷன் கேட்ச் தான் கல்லியில் வந்துட்டு எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலுக்கு கிடச்சிருக்கும். பட் ஜெய்ஸ்வால் அதை வந்து விட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு ஹைட்லேயும் போயிருக்கும். ஈஸியாக வந்துட்டு ஒரு கேட்சிங் ப்ராக்டிஸில் வந்து பிடிக்க மாதிரியான ஒரு கேட்ச் தான் அது. அதை அந்த இடத்துல விட்டுருப்பாரு. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு விக்கெட் கிடச்சிருந்தது அப்படின்னா அடுத்தது வந்துட்டு ஃபுல்லாக டெய்ல் அண்டர்ஸ் தான் வந்திருப்பாங்க. ஈஸியாக வந்து மேட்சை முடிச்சிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் டீம் இந்தியா இருந்திருப்பாங்க. பட் அந்த கேட்ச் அப்படிங்கிறது வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ உண்மையிலே லபுஷேன் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெலிவரியில் வந்து அவர் ஒரு புவர் ஷாட் அப்படிங்கிறத ஆடினார். நல்ல ஒரு பேக் ஆஃப்ல வந்து அரௌண்ட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பேட்டை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கல்லிக்கு போகிற மாதிரி வந்துட்டு கைட் பண்ணியிருப்பார் பேட்டை வச்சு. ஸோ கரெக்டாக போயிருக்கும் கேட்சுக்கு. பட் ஆனால் அதை பிடிக்காம விட்டாங்க. ஸோ இது கமெண்ட்ரிலேயே வந்துட்டு இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் கேட்சிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலுக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஆஃப் டேவாக தான் இருந்திருக்கு ஃபீல்டிங்கில். ஏன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் மட்டுமே 3 கேட்சை ட்ராப் பண்ணியிருக்கிறாரு. மேட்சோட 3வது ஓவரில் பும்ராவோட ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவாஜாவை அந்த இடத்துல ட்ராப் பண்ணுவார் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்தது 40வது ஓவரில் இப்போ நடந்த இந்த மானஸ் லபுஷ் சம்பவம். அதுக்கப்புறம் வந்துட்டு 49வது ஓவரில் நம்மளுடைய ஜடேஜாவோட ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸோட ஒரு கேட்சை விட்டுருப்பார். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிப் அண்ட் கல்லி அந்த பாயிண்ட்லேயே தான் இருந்திருக்கும். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரோஹித் சர்மா டென்ஷன் ஆகி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, நம்ம வந்து மேட்சை வந்துட்டு வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ட்டோட நம்ம வந்து ஆடிட்டுருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் கேட்ச் எல்லாம் வந்து மிஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா உண்மையிலேயே வந்து டார்கெட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் பெரிய லெவலுக்கு போகும் அப்படின்னு அவர் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் ரிஷப் பண்ட் 2 பேர்த்தையும் நிற்க வச்சு பேசுகிற விஷுவல்ஸ் வந்துட்டு லைவாகவே நமக்கு கிடச்சிருந்தது. டோட்டலி வந்துட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு ரிஷப் பண்ட் தான் போய் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால்கிட்ட பேசுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா உள்ள இன்வால்வ் ஆவார். ஏன்னா ஃபீல்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு மேட்சோட ரிசல்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த மாதிரி ரெகுலேஷன் கேட்செல்லாம் ட்ராப் ஆகிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் நம்ம கான்ஃபிடென்ஸை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ டோட்டலி வந்து அதுக்கப்புறம் நம்மளோட ரிஷப் பண்ட் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால்கிட்ட போய் பேசி ஸோ வந்துட்டு இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அப்படிங்கிறத மாற்றி வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் வந்துட்டு ரொம்ப வந்து இன்டென்ட்டாக பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு எந்த விதமான விஷயமும் நடக்கலை. ஸோ அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு இடத்துலையும் அவங்க மாற்றலை. ஸோ டோட்டலி அவர் அந்த இடத்துல தான் ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு 2 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம ரெகுலர் இன்டர்வலில் எடுத்துட்டோம்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த கேட்ச் ட்ராப் பண்ணோடனே ஆகாஷ் தீப்பே வந்து டென்ஷன் ஆகி ஒரு சில வேர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல எஸ்எஸ் ஜெய்ஸ்வால்கிட்ட வந்து ஷேர் பண்ணார். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்ச் ட்ராப் பண்ண உடனே டென்ஷன் ஆகி ஆகாஷ் தீப் வந்து ஸோ எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் பிடிச்சி கத்தி விட்டுருப்பார். அதுக்கப்புறம் தான் ரிஷப் பண்ட் ரோஹித் சர்மாங்கிற இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் உள்ளே வரும். ஸோ லபுஷேனோட இந்த கேட்ச் ஒரு காஸ்ட்லி மிஸ் ஆகிருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.